ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சரணம் சரணம் கரிகர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம். ஹரிகர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் 19/11/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கெல்லாம் இந்த புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு, ஒரு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கு புதன்கிழமை நமக்கு வாய்த்தால் மிகவும் அருமையாக இருக்கும். அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்பார்கள். அவ்வளவு ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. இன்று அமாவாசை விரத அனுஷ்டானத்தோடு கூடியதாக உள்ளது. தாய் தகப்பன் இல்லாதவர்கள், அப்பா அம்மா இல்லாதவர்களெல்லாம் விரதம் இருந்து தர்ப்பணங்கள் செய்து மோட்ச தீபங்கள் ஏற்றி மோட்ச அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த மண்டல விரதம் ஆரம்பமாகி இன்று 3ஆவது நாள். இந்த விரத மாலை அணிந்தவர்கள் காலை மாலையிலே குளிர்ந்த நீரிலே ஸ்நானம் செய்து சரண கோஷங்கள் எழுப்பி பஜனைகள் பாடி ஐயப்பனை வேண்டி புகழ் மாலைகளை பாடி பிரார்த்தனைகள் செய்வது, சாயங்கால வேளையிலே நடைபெறுகின்ற 18ஆம் படி பூஜைகளிலே கலந்து கொள்வது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருவது. இந்த மாலை அணிந்தால் நாம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனைய காலங்களைப் போல் இல்லாமல் மாலை அணிந்ததும் நமக்குள்ளே ஐயப்பன் வந்து விடுகின்ற காலம் என்கின்ற வகையிலே சாந்தமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், பக்குவமாக இருக்க வேண்டும், பண்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும், பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். இது மாலை அணிந்த சுவாமிகளுக்கு இவ்வாறான அந்த கட்டுப்பாடுகளெல்லாம் நிறைந்த விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். அதனாலே தான் பெற்ற தாய் தகப்பன் முதல் கொண்டு எல்லோரும் சுவாமி சுவாமி என்று அழைப்பார்கள். அந்த சொல்லுக்கு நாம் தகுதியானவர்களா? அந்த சொல்லுக்கு நம்மை அழைப்பதற்கு நமக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான். எனவே அந்த பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரியங்களை நீக்கி நல்ல எண்ணங்களோடு புனிதராக ஐயப்பனுடைய சிந்தனையிலே இருந்து இந்த பிரார்த்தனைகளை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த புனிதமான விரதமாகிய இந்த ஐயப்பனுடைய விரத அனுஷ்டானத்திலே இருக்கின்றவர்கள் தூய்மையாகவும் தூய்மையான உணவுகளை உண்டு கொள்ள வேண்டும். பொதுவாக நமக்கு வீட்டிலே வசதி இல்லை, நாம் ஹோட்டலிலே தான் சாப்பிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு உள்ளவர்கள், நமக்கு வீடு தூரத்தில் இருக்கிறது அல்லது வேலை செய்கிற இடத்துலையும் வீட்டுக்கும் போயிட்டு வர முடியாத சூழல், நமக்கு கடையிலே தான் சாப்பிட்டாக வேண்டும், சைவ ஹோட்டலில் தான் சாப்பிட வேணும் என்கிற பொழுது அந்த ஹோட்டலிலே போய் உட்கார்ந்து சாப்பிடாதீர்கள், சாப்பிடக்கூடாது. பார்சலாக எடுத்து கொண்டு போய் ஒரு கோயில் மண்டபத்திலேயோ
அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்திலேயோ அல்லது உங்கள் வீட்டிலேயோ கொண்டு போய் சாப்பிடலாம். ஒரு உணவகத்திலே எல்லோரும் பெறுவார்கள், தீட்டு திறக்கர் உள்ளவர்களும் பெறுவார்கள். பொதுவாக ஒரு ஒரு துக்க வீட்டுக்கு போயிட்டு வருகின்றவர், வீட்டுக்கு போயிட்டு வருவரும் ஹோட்டலில் வந்து சாப்பிட போவார். நோயாளியை பார்க்க வைத்தியசாலைக்கு சென்றவரும் ஹோட்டலுக்கு வருவார் சாப்பிட. நோயாளிகள் வருவார்கள் ஹோட்டலுக்கு, தூய்மை இல்லாதவர்களும் வருவார்கள். எனவே அந்த இடத்திலே இருந்து மாலை போட்ட அந்த தூய்மையை நாம் பழுதாக்கி கொள்ளக்கூடாது. எனவே மாலை போட்ட சாமிகள் எந்த காரணம் கொண்டும் ஒரு ஹோட்டலிலேயே உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. பார்சலாக எடுத்து வந்து தனியாக வைத்து உண்டு கொள்ள வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்தும் இந்த ஐயப்பருடைய விரத காலங்களிலே விரதங்கள் தொடர்பாக சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு சந்தித்த பல மனிதர்கள், இந்த சந்திப்புகள் எப்படி இடம்பெற்றன என்று வேதநூல் அழகாக கூறுகின்றது. இயேசு நோயாளர்களை, ஏழையர்களை, விதவைகளை, கைம்பெண்களை அல்லது சமூகத்திலே தள்ளி வைக்கப்பட்டவர்களை எல்லாம், இழப்புக்களை சந்தித்தவர்கள், பாவிகள் என்று சொல்லப்படுகின்றவர்களை எல்லாம் சந்திப்பதனாலே அவர்களுடைய வாழ்வு மலர்ந்தது என்று நற்செய்தி சான்று பகர்கின்றது. லூக்கா நற்செய்தியிலே சொல்லப்படுகின்ற ஒரு அழகான நிகழ்வு, இயேசுவினுடைய வாழ்வில் இடம்பெற்ற ஒரு திருப்பு முனையாக இடம்பெற்ற ஒரு நிகழ்வு. சக்கேயு என்கின்ற ஒரு மனிதனை இயேசு சந்தித்தார். அல்லது சக்கேயு என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமூகத்திலே பாவி என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இயேசுவை சந்தித்தார். இந்த சக்கேயு ஒரு வெறுமனே நோய் நொடியினாலே, துன்பத்தினாலே, இழப்புகளாலே வருந்திய ஒரு மனிதன் அல்ல. அவன் ஒரு பணக்காரன். அவன் வரி தண்டுவோராக இருந்ததினாலே ஏராளமான சொத்துகளுக்கு உரிமையுள்ள ஒரு பணக்காரன். பணம் இருந்தால் பிணமும் பேசும் என்று சொல்லுவார்கள். பணம் இருந்தால் நாங்கள் எதையும் சாதிக்கலாம் என்று சொல்லி ஓடி நாங்கள் உழைக்கின்றோம். உள்ளவர்கள் இன்னும் இன்னும் உழைக்க வேண்டும் என்று பேராசை கொண்டவர்களாக இருக்கின்றோம். இந்த பணம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை தரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம், நம்புகின்றோம். இந்த பணத்தை நாங்கள் உழைப்பதற்காக அநீதமான முறையிலே மற்றவர்களை சுரண்டி, ஏழையர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல், மற்றவர்களிடம் களவெடுத்து, மற்றவர்களுடைய உரிமைகளை அபகரித்து, அவருடைய சொத்துக்களை நாங்கள் கள்ளத்தனமாக அபகரித்து, எங்களுடைய செல்வம், எங்களுக்கு இருக்கின்ற பணம், சொத்து பெருக வேண்டும் என்று நாங்கள் பல முயற்சிகளிலே இறங்குகின்றோம். ஆனால் இந்த சக்கை என்று அழைக்கப்பட்ட இந்த மனிதன் நிச்சயமாக அவன் பணக்காரனாக வந்ததற்கு காரணம், மக்களை அவன் சுரண்டினான், அவர்களுடைய சூறையாடினான், அநீதமான முறையிலே அவர்களிடமிருந்து பணத்தை பறித்தவன். ஆனால் அவனுடைய மனம் நிம்மதியாக இருக்கவில்லை. இந்த இயேசுவை சந்திக்க வேண்டும். இவர் ஒரு போதகராக இருக்கின்றார், ஏதோ நன்மையான காரியங்களை சொல்லிக் கொடுக்கின்றார். ஆனால் இவரை நான் அணுகுவது எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது. அவனுடைய பாவ வாழ்வு அவனுக்குள்ளே ஒரு வெட்கத்தை ஏற்படுத்தியது, தயக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனாலும் அவன் ஒரு சக்கே என்று சொல்லுகின்ற பொழுது குள்ளன் என்று சொல்லுகின்றார். அவனுடைய அந்த குள்ளத்தனம் அவனுடைய உடலில் அல்ல, அவனுடைய உள்ளத்திலே இருந்தது. ஆனால் அவனுடைய உள்ளத்திலே கடவுள் அவனுக்கு ஏற்றி வைத்த அந்த விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மனச்சாட்சியின் விளக்கு அவனுக்குள்ளே எரிந்து கொண்டிருந்தது. அவனுடைய உண்மை நிலையை அவனுக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருந்தது. அதனால் இந்த இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று மறைவாக ஒரு அத்திமரத்திலே ஏறி அவன் காத்திருக்கின்றான். அவனுடைய இயக்கம், தேடல், காத்திருப்பு நிச்சயமாக ஒரு அருமையான சந்திப்பை, ஒரு திருப்பு முனையை அவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருந்தது. இயேசுவை சந்தித்ததும் இயேசு அவனை அழைக்கின்றார். நான் உன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும்,
விருந்திலே நான் கலந்து கொள்ள வேண்டும், நான் உன்னோடு உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். அதாவது அவன் அந்த பாவியினுடைய நிலைக்கு இயேசு இறங்குகின்றார். இயேசுவினுடைய இயல்பு அதுதான், அவருடைய நோக்கமே அதுதான். அப்பொழுது இந்த பாவி மனம் மாறுகின்றார். யாரையாவது ஏமாற்றி கவர்ந்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுக்கின்றேன், என்னுடைய உடைமைகளை விற்று ஏழைகளோடு பாதியை பகிர்ந்து கொள்கின்றேன். இப்படி அவன் தன்னுடைய மனமாற்றத்தினுடைய வெளிப்பாட்டை எடுத்து சொல்லுகின்றான். அப்பொழுது இயேசு கூறுகின்றார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அவனுக்கு மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்தாருக்கும் மீட்பு உண்டாயிற்று. அங்கு ஒரு நிம்மதியான வாழ்வை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். இயேசுவினுடைய ஒளி அவனுடைய உள்ளத்திலே பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. இவ்வாறு எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு சந்திக்க வேண்டும். உண்மையாகவே சந்திப்பதற்கு எங்களுடைய உள்ளம் திறக்க வேண்டும். எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நாங்கள் பிடித்து வைத்திருக்கின்ற இந்த தீமைகளை, அகங்காரங்களை, பிரிவினைகளை, போலியான வாழ்க்கையை நாங்கள் கை நகழ வேண்டும். ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும், தேட வேண்டும், ஆவல் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேடலிலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய மீட்பை சந்திக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்காகவும் வேண்டி நிற்கின்றேன். ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள வாசகர்களே, நேயர்களே, இன்றைய காலை பொழுதை ஒரு நல்ல பொழுதாக ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்ற நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா சமயங்களும் மனித சமுதாயத்துக்கு போதிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாடு தான் பிறர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை என்பது மனித சமுதாயத்தில் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களிலே மிக மோசமான ஒரு பழக்கம். அதே நேரத்தில் நடைமுறையிலும் கூட இந்த பொறாமையால் சமுதாயத்துக்கு நஷ்டம்தான் ஏற்படுமே அல்லாமல் எந்த விதமான நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பொறாமை கொள்ளுதல் என்ற இந்த தீய இந்த செயலை மிக மோசமாக கண்டிக்கக்கூடிய ஒன்றாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த பொறாமை கொள்வதனால் அடுத்தவர்களை விட எந்த வகையிலும் நாம் உயர்வடைந்து விட முடியாது. எப்பொழுதும் நமது உள்ளங்கள் செத்த உள்ளங்களாக, நமது உள்ளங்கள் பிறர் அதாவது துர்நாற்றம் அடைக்கக்கூடிய உள்ளங்களாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் இருக்கும். அத்தகைய தீய செயலிலிருந்து நமது சமுதாயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அந்த நேரத்திலே இந்த பொறாமை என்பதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அம் யஹ்சுதுன நாஸ அலா மா ஆத்தாஹுமுல்லாஹ் மின் ஃபத்லிஹி. அல்லாஹு தஆலா தன்னுடைய அருட்கொடைகளிலிருந்து யாருக்கெல்லாம் கொடுக்கின்றானோ அதனை பார்த்து இவர்கள் எதற்காக பொறாமை கொள்கிறார்கள் என்று பொறாமைக்காரர்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால் இறைவன்தான் மனிதனுக்கு கொடுக்கிறானே அல்லாமல் மனிதனுடைய சக்தியை கொண்டு எதுவும் அவனுக்கு கிடைப்பதில்லை. அதனால் இறைவன் என்ன சொல்கிறான், நான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு அதை எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அவனுக்கு கிடைப்பதை பார்த்துவிட்டு வேறொருவன் அதற்காக ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே இறைவனிடத்திலே அதுபோல தனக்கும் தருமாறு கேட்க வேண்டுமே அல்லாமல் அந்த இறைவனால் கொடுக்கக்கூடியதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அடையக்கூடிய உயர்வை பார்த்துவிட்டு அதற்காக பொறாமை கொள்வதை இறைவன் தடுக்கின்றான். இதனால் எந்த நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இல்லை. பொறாமையின் மூலமாக அடுத்தவனுக்கு நாம் தீங்கு செய்வதனால சமுதாய ரீதியாக நஷ்டம் ஒன்று ஏற்படுவதை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு ஒருவன் வியாபாரத்திலே முன்னேறி கொண்டிருக்கின்ற நேரத்திலே பொறாமையின் காரணமாக அவனை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தால் அவனும் வீழ்ந்து விடுகிறான், அவனை வீழ்த்துகின்ற இவனும் வீழ்ந்து விடுகின்றான்.
சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வும் இல்லாமல் மக்கள் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனிடத்திலே தொழில் புரிகின்றவர்களும் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனால் உதவி பெறக்கூடிய மக்களும் துன்பத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். இதனால் பொறாமையின் காரணமாக ஒருவனை வீழ்த்துவதால் சமுதாயத்துக்கு நஷ்டமே அல்லாமல் எந்த இலாபமும் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமை விஷயத்திலே ஒரே ஒரு செய்தி சொன்னார்கள். அதாவது 2 விஷயத்தில் மட்டும் பொறாமை கொள்ளலாம், அதை தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த 2ஐயும் சொன்னார்கள். ஒருவனுக்கு நிறைய செல்வம் இருக்கின்றது, அதனை கொண்டு அவன் மக்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியாக உதவி செய்து நன்மை அடைந்து கொண்டிருக்கின்றான் என்பதை கண்டுவிட்டால் அதை காணக்கூடிய ஒருவன் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால், நானும் இவனை போன்று அதிகமான பொருளாதாரத்தை தேட வேண்டும், இவன் செய்கின்ற இதே மாதிரியான நன்மையான காரியங்களை இவனை விட நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் பொறாமை கொள்ள முடியும். அதே போல ஒரு அறிவாளியை பார்த்து பொறாமை கொள்ள முடியும். எப்படி? ஒருவன் அறிவு ரீதியாக முன்னேற்றமடைந்து சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துவிட்டால், இவனைப் போல அல்லது இவனை விட அதிகமாக நானும் கற்க வேண்டும், நானும் இவனை விட சிறந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டு அவன் பொறாமை கொள்ள முடியும். இதனை நபி அவர்கள் பொறாமை என்று எதற்காக சொன்னார்கள் என்றால், இது ஒரு போட்டி மாதிரியான ஒன்று என்பதனால்தான் இதற்கு பொறாமை என்ற ஒரு கருத்தை சொன்னார்களே அல்லாமல், யதார்த்தமாக பார்த்தால் இது பொறாமை அல்ல. இது அடுத்தவனை விட தன்னை ஊக்கப்படுத்தி முன்னேற்றத்தை காணுவது என்பதுதான் இதனுடைய யதார்த்தம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இதை தவிர உள்ள வேறு எந்த காரணங்களிலும் எவருடனும் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை நமக்கு வீழ்ச்சியைத்தான் ஏற்படுத்துவே அல்லாமல் ஒரு நாளும் உயர்வை ஏற்படுத்த மாட்டாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பிறர் செய்யக்கூடிய, பிறர் அடையக்கூடிய உயர்வுகளை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைந்து அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்ற நட்பண்புடையவர்களாகவே நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதனையே நமது சந்ததிகளுக்கும் சிறார்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நாம் உணர்த்த வேண்டும் என்பதை கூறி இந்த காலை பொழுதிலே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.